வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் 8th யூனிட்டில் 8.4 எக்ஸசைஸில் 7th சம் பார்க்க போகிறோம். இஃப் v of x, y equal to e power x, x cos y minus y sin y, then prove that dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? லைக் given v of x, y கொடுத்துட்டு prove that dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0 கொடுத்துருவாங்க. கரெக்ட்? ஸோ இதில் இந்த ஃபார்மில் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஹோல் டேர்ம் வந்து 0னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? இது எதோட ஃபார்முலா அப்படின்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஃபங்க்ஷன் என்ன, யூ. நம்ம இப்போ பார்த்த சம்மில் வி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்னொரு நேமில் சொல்லணும் அப்படின்னா லாப்லேஸ் ஈக்குவேஷன். ஓகே, எக்ஸசைஸில் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஆர் லாப்லேஸ் ஈக்குவேஷன்னு கொஷின் கேட்கல. ஆனால் எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற போது இந்த ஈக்குவேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் கொடுக்காம கிவனுக்கு u ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸசைஸில் அந்த மாடல் இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே எக்ஸசைஸ் பார்க்குறதுனால இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அந்த ஈக்குவேஷன் எப்படின்னு சொல்லுவாங்க, லாப்லேஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தரவாக காணாமல் படிச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, given என்ன, given v of x, y equal to e power x, x cos y minus y sin y. இதில் நமக்கு sin cos பார்த்தோன்னே ஃபார்முலா என்ன தெரிஞ்சிடும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin x equal to cos x, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் cos x equal to மைனஸ் sin x. இந்த ரெண்டும் தெரிஞ்சாலே இந்த சம்மை ஈஸியாக போட்டு முடிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண போகிறோம், டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு அதில் என்ன ஃபைன் பண்ணணும், டோ வி பை டோ எக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணால் தான் அதை வச்சு டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ண முடியும். ஓகே தானே? ஸோ டோ வி பை டோ எக்ஸ், வியோட ஃபங்க்ஷனை எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த சம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இவ்வளோ ஒரு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணோம். ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே தானே? ஸோ ஈஸி தான். ஸோ கிவனை வந்து என்ன ஃபைன் பண்ணுறோம், டோ வி பை டோ எக்ஸ்னு எடுத்துகிட்டு யூவி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகே, ஸோ இது யூ, இது வி. ஃபஸ்ட்டு யூ, யூனா என்ன, இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். பி டேஷ், வி டேஷுங்கிறப்போ இவ்வளோ பி, இதில் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ இதை விட்டுறணும். ஆக்சுவலாக இவ்வளோ பி டேர்ம். ஓகே, அதில் பியை ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆனால் எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், எக்ஸை வச்சு. எக்ஸ் இங்கே மட்டும் தானே இருக்குது, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகே தானே? ஸோ எக்ஸை இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது, 1. எக்ஸை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 இன்ட்டு காஸ் ஒய். காசுனா என்ன, கான்ஸ்டன்ட். காசு இங்கே என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட். ஆனால் மைனஸ் இவ்வளோ என்ன டேர்ம், எக்ஸே இல்லைல்ல, எக்ஸ் இருந்தால் இவ்வளோ கான்ஸ்டன்ட், எக்ஸ் இல்லாத போது அந்த டேர்ம் என்ன ஆகிட்டு மைனஸ் 0. ஓகே, ஸோ இது யூ, இவ்வளோ என்ன டேர்ம், யூ டேஷ், சாரி வி டேஷ். ஓகே, வி டேஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி, பின்னா அது அப்படியே போட்டுற வேண்டியதான், எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய், சேஞ்ச் இல்லை, அப்படியே போட்டுற வேண்டியதான், இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்னா என்ன, இ பவர் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் e power x. கரெக்டாக? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e power x which is equal to e power x. ஸோ இன்ட்டு e power x. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ
v இது வந்து என்ன u dash ஓகே தானா ஸோ u v dash ப்ளஸ் v u dash இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு டேர்ம் ப்ளஸ் இவ்வளோ ஒரு டேர்ம் எந்த டேர்ம் காமனாக இருக்குது e பவர் எக்ஸ் அதை வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ e பவர் எக்ஸை வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே 1 into cos y இது மைனஸ் 0 விட்டுடலாம் ஸோ ப்ளஸ் பேலன்ஸ் எக்ஸ் cos y மைனஸ் y sin y ஓகேவா ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிக்கு டோ வி பை டோ எக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இப்போ என்ன பண்ணமோ அதே கான்செப்ட் தான் இவ்வளோ யூன்னு எடுத்துக்கலாம் இந்த ஹோல் டேமையும் வின்னு எடுத்துக்கணும் ஓகேயா ஸோ சேம் ஃபார்முலா தானே u v dash ப்ளஸ் v u dash ஸோ யூங்கிறது e பவர் எக்ஸ் சேஞ்ச் இல்லை அப்படியே போடலாம் e பவர் எக்ஸ் v dash v dashனால் இங்கே எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் கரெக்டாக எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ பாருங்கள் வீனை இங்கேருந்து இங்கே வர ஓகேவா ஸோ வியை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இருக்கா இல்லை ஸோ அந்த டேர்ம் 0 ஓகே ப்ளஸ் இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஆனால் இன்ட்டு கரெக்டாக ஸோ எக்ஸை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 காஸ் ஒய் வந்து கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு உள்ள சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா சம்மும் போட்டிருக்கேன் ஒருக்கா பார்த்து சிம்பிளாக இருக்க சம் படிச்சுட்டு நீங்கள் எதாவது போட்டிங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே மைனஸ் இந்த டேர்மில் எக்ஸ் இருக்கா இல்லை ஸோ அது 0 ஏன் 0 ஏன் கான்ஸ்டன்ட் அது இல்லை அங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இப்போ எக்ஸ் டேர்மே அங்கே இல்லை அப்படிங்கும்போது அது வந்து டோட்டலாக 0 ஓகே ஸோ இது இதோட வேல்யூ இது u இது v dash ஓகே நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் vனா என்னது இந்த ஹோல் டேர்ம் அப்படியே போட்டுற வேண்டியதான் cos y ப்ளஸ் எக்ஸு cos y மைனஸ் y sin y ஓகே தானே sin y நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க u dashனா சேம் மெத்தட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e பவர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ஸோ e பவர் எக்ஸை u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் e பவர் எக்ஸ் ஓகே ஸோ இது u v dash இவ்வளோ v u dash ஓகே தானா ஸோ சேம் மெத்தட் ரெண்டு டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது e பவர் எக்ஸ் இங்கே ஒரு e பவர் எக்ஸ் வெளியெடுங்க e பவர் எக்ஸை வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் என்ன கிடைக்குது இது 0 போயிடும் 1 into cos y இந்த ப்ளஸ்ஸை உள்ளே கொடுக்குறேன் ஸோ ப்ளஸ் cos y ப்ளஸ் எக்ஸு cos y மைனஸ் y sin y ஓகே இங்கே ஏதாவது டேர்ம் காமனாக இருக்கா இருக்குது ஸோ இந்த டேர்ம் காமனாக இருக்குது ஸோ சேர்த்துக்கலாம் 2 டைம்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் e பவர் எக்ஸ் இன்ட்டு 2 cos y ப்ளஸ் எக்ஸு cos y மைனஸ் y sin y இதுதான் இதோட ஆன்சர் டோ ஸ்கொயர் v பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஓகே இதை வேணால் equation 1 வச்சுக்கலாம் ஓகே தானே சேம் ப்ரொசீஜரில் என்ன செய்ய போகிறோம் டோ ஸ்கொயர் v பை டோ ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் டோ v பை டோ ஒய் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும் ஓகே தானா ஓகே டோ v பை டோ ஒய் ஸோ நமக்கு v ஆஃப் ஓகே வியோட வேல்யூ அகைன் எழுதிக்கிறேன் given v ஆஃப் x, y equal to e பவர் x cos ஓகே x cos y மைனஸ் y sin y ஓகே எனக்காக தான் எழுதிக்கிறேன் நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் ஓகே டோ v பை டோ ஒய் ஃபைன் பண்ண போகிறோம் கரெக்டாக வியை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கப்போ இங்கே இது ஒரு டேர்ம் கரெக்டாக ஸோ இங்கே வந்து மல்டிப்ளேயில் இருக்குது ஆனால் இங்கே ஒய் இல்லை கரெக்டாக ஸோ ஒய் இல்லாத போது இது வந்து கான்ஸ்டன்ட் ஏன்னா மல்டிப்ளேயில் இருக்குது இந்த டேர்ம் கூட இது மல்டிப்ளேயில் இருக்குது ஆனால் ஒய் டேர்ம் இல்லை ஸோ கான்ஸ்டன்ட் இதை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் யூவியெல்லாம் அப்ளை பண்ணாண்டேன் எதனால் அப்படின்னா
எக்ஸு ஒய் இங்கே வந்து ஒய் டேம் இல்லை, இங்கே ஒய் இருந்து இங்கேயும் ஒய் இருக்கிறதுனால ஒய் இருந்துச்சுன்னா யூவி டேம் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து எக்ஸ் இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்ட், வெளியே ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேம் பாருங்கள், இதில் எக்ஸு கான்ஸ்டன்ட், ஸோ எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். காஸ் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? மைனஸ் சைன் ஒய். காஸ் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், ஸோ காஸ் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் ஒய். ஓகே, மைனஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டும் மல்டிப்ளே புரிஞ்சுக்கணும். ஒய் சைன் ஒய் கரெக்டாக, ஒய் சைன் ஒயில் ரெண்டும் மல்டிப்ளே, இங்கேயும் ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணணும்? யூவி ஃபார்முலா புரியுதா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் காஸ் ஒய்யும் மல்டிப்ளை, பட் இது எக்ஸு இது ஒய், நம்ம ஒய்யை மட்டும் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே ரெண்டு டேம் இருக்குது, ரெண்டும் மல்டிப்ளை புரியுதுங்களா? ஸோ இந்த டேமை என்ன செய்யணும்? அகைன் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ யூ என்ன? ஒய். யூ வி டேஷ் என்ன? சைன் ஒய். ஸோ காஸ் ஒய் கரெக்டா? ஓகே, ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் பி என்ன? சைன் ஒய். அடுத்து யூ டேஷ், யூ டேஷ்னா ஒய், ஒய்யை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, ஸோ பேசிக் வந்து ஈஸியாக, பேசிக் வந்து நல்லா இருக்கவங்களுக்கு இது டவுட் வராது, இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன கிடச்சிக்கு? இ பவர் எக்ஸ் ஈக்குவல் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு ரெண்டும் மல்டிப்ளை, ஸோ மைனஸ் எக்ஸு சைன் ஒய், மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் ஒய் காஸ் ஒய். நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஓகே சாரி ப்ளஸ், இந்த மைனஸ் இது கூடயும் சேரும், இந்த டேம் கூடயும் சேரும். ஸோ மைனஸ் ஒய் காஸ் ஒய், இந்த மைனஸை நான் உள்ளே கொடுக்குறேன். ஸோ மைனஸ் சைன் ஒய். ஓகே, இதில் ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். இதையும் நம்ம சைன் ஒய் சேஞ்ச் பண்ணும்போது சப்போஸ் காமனாக எடுத்தோன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 அதெல்லாம் வரும். ஸோ வேண்டாம். ஸோ என்ன காமனாக இருக்குது? மைனஸ் மட்டும் காமனாக இருக்குது, அதை மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க சரியா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸை வெளியே எடுத்தோன்னா இன்ட்டு, ஆக்சுவலாக இது இன்ட்டு எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறோம். ஓகே, நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய்னு கிடச்சிது. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுவும் மல்டிப்ளே தான், பட் இங்கே ஒய் இல்லை, ஸோ இது கான்ஸ்டன்ட் தான். இ பவர் மைனஸ் இ பவர் ஒய்யை மைனஸ் இ பவர் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ். ஓகே, மைனஸ் இ பவர் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஒய்யை வச்சு டோ வி பை டோ ஒய்யை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு, இங்கே ஒய் இருக்குது, ஸோ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் ஒய் ப்ளஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணது இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய், ஸோ இதை யூவி ஃபார்மேட் அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? யூனா ஒய், வி டேஷ் காஸோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் வினா காஸ் ஒய், யூ டேஷ்னா ஒய்யை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, அவ்வளோதான். அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் சைன் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன், ஒய்யை வச்சு பண்ணும்போது சைன் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் ஒய். ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு என்ன வருது? எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க, மைனஸ் வரல, ஸோ மைனஸ் ஒய் சைன் ஒய் ப்ளஸ் என்ன வருது? காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய். ஓகே தானே? ஓகே, ஸோ இங்கே என்ன காமனாக இருக்குது? இந்த ரெண்டு டேர்ம் காமனாக இருக்கா? ஸோ என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் இ பவர் எக்ஸ்
x cos y minus y sin y plus 2 times cos y. அவ்வளோதான். இதை நீ இன்னும் பண்ண முடியாது. இது இதோட வேல்யூ dou square v by dou y square. equation 2. ஓகே, நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? dou square v by dou x square plus dou square v by dou y square. ஓகே ஓகே, ரெண்டு வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு dou square v by dou x square e power x into 2 cos y plus x cos y minus y sin y ப்ளஸ் ஃபார்ம் கொஷினில் இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருவாங்க? dou square v by dou y ஸ்கொயரில் மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸும் மைனஸும் மைனஸ் e power x x cos y minus y sin y plus 2 cos y. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா e power x இங்கே e power x, நெக்ஸ்ட்டு 2 cos y இங்கேயும் 2 cos y, x cos y minus y sin y minus y sin y எல்லா டேர்மும் சேமாக இருக்குது. பட் இது ப்ளஸ் டேர்ம், இது என்ன மைனஸ் டேர்ம். ஸோ ஹோல் டேர்ம் என்ன கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0. ஸோ hence proved. ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.